இன்னமும் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் RN ரவியினுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டுடைய IAS IPS அதிகாரிகள் இயங்குறாங்க. இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் அல்லது அவருடைய பரிந்துரையின் பேரில் இங்கே உயரதிகாரிகள் சில முக்கியமான பொறுப்புகளுக்கு வராங்க. உள்துறை அமைச்சகத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு ஆளுநர் மூலமாக கவர்னர் மூலமாக அழுத்தம் தரப்படுகிறது. இங்கே அரசுக்கு நேரடியாக சில அழுத்தங்கள்லாம் நான் கவர்னருடைய தேநீர் விருந்துக்கு 4 ஆண்டுகளும் புறக்கணித்து போகாத ஒரே ஆள் நான் தான். எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்குது, சில பிரின்சிபல்ஸோடு நான் வாழ்கிறேன். அதனால் என்னால் சில சமரசங்கள். அதேமாதிரி ரஜினி அவர் ஒரு காலகட்டத்தில் அவர் எப்படிப்பட்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவராக வாழ்ந்தார். ஒரு கலைஞர் என்ற ஒரு சமூக நீதி போராட்டத்திலிருந்து உருவான ஒரு தலைவர், கீழே இருந்து இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை அமர்ந்த ஒருவர். அவருடைய கலைஞர் எனும் தாய் என்ற ஒரு நூலை தமிழ்நாட்டில் வெளியிடுவதற்கு எத்தனையோ திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றர்கள் தலைவர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் தவிர்த்து திரு ரஜினிகாந்த் அவர்களை அழைத்து அந்த நூலை அவர்களுடைய நூல் அவருக்கும் ரஜினிகாந்த் அவர் கூப்பிட்டு அதை வெளியிட்டதில் எனக்கு உடன்பாடு இல்லை.